அப்போ இந்த 4வது ப்ராப்ளத்தில் என்ன போடுது அப்படின்னா, அப்போ the sum of squares of 3 numbers is 532 and the ratio of first to second and as also second to third is 3:2. What is the second number அப்படின்னு. அப்போ x by y, y by z அப்படின்னு போட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு. அப்போ 532 ஒன்று. அப்போ இது பை இது போட்டோம்னா இந்த இஜெட் மேலே போயிடும். அப்போ எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அந்த டைப்பில் வந்து எவ்வளோ வருது, 3/2. அதாவது ஃபஸ்ட்டு பை செகண்ட் அப்படிங்கிறது 3/2. அதான் எஃப்னு போட்டிருக்கேன். சார் ஃபஸ்ட்டுனா நீங்கள் ஒன்று தானே எடுக்கணும், ரெண்டையும் சேர்த்து ஏன் எடுத்தீங்கன்னு. இது மொத்தத்தையும் சேர்த்து தான் ஃபஸ்ட்டுன்றாங்க, அதை பார்த்துக்கணும்ப்பா. இதே மாதிரி செகண்டு டு தேர்ட் எடுத்தாலும் அது எவ்வளோ இருக்கும், அதுவும் 3:2. அது எங்கே கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு ரேஷியோவையும் ஈக்குவேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், இந்த நம்பர் அங்கேயும் அந்த நம்பர் இங்கேயும் பெருக்கணும். பெருக்குனா போதும். இப்போ 3 9, 2 பெருக்குனா 6 4. ஸோ அதனால் அதை போட்டுடலாம். அப்போ அது எந்த ரேஷியோவில் இருக்குது, 9k 6k 4kன்னு இருக்குது. அது பூரா போட்டோம்னா என்ன ஆகும், k² வெளியே வந்துடும். அப்போ அதோட வேல்யூ 81 36 16 ஈக்குவல் டு 532. k² ஈக்குவல் டு 4. அப்போ k வேல்யூ அளவு 2 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ k 2னா நமக்கு தேவையானது 6k. அப்போ 2 மேலே போட்டோம்னா 6kனா 12 அப்படின்னு வந்துடும்.